இந்த கிராமத்துல ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அங்க படிக்கிற எல்லா மாணவர்களுமே டெய்லி அவங்க வாட்டுக்கு வந்து ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதே ஸ்கூல்ல நைட்டு 12 மணி ஆன உடனே வினோதமான ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அந்த சத்தம் கேட்கிற இடத்துல செக்யூரிட்டியோ இல்ல டீச்சர்ஸோ இல்ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இருக்க மாட்டாங்க. ஆனாலுமே அந்த சத்தம் டெய்லி 12 மணிக்கு கரெக்டா கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கூல்ல யாருமே யூஸ் பண்ணாத ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு லைப்ரரி ஒண்ணு இருக்கு. அந்த லைப்ரரி பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. அந்த ஸ்கூல்ல ராமுன்னு ஒரு புது பையன் சேர்றான். ஒரு நாள் அந்த மிஸ் எல்லாருக்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரோல் நம்பர் 13ன்ற வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. அதனால ராமு எந்திரிச்சு, மிஸ் நீங்க ரோல் நம்பர் 13 சொல்லவே இல்லை, மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மிஸ் ரொம்ப அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ ஸ்கூலுக்கு படிக்க வரையா இல்ல வெட்டி கேள்வி கேட்க வரையா, ஒழுங்கு மரியாதையா உட்காருன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவனும் வீட்டுக்கு போறான். ஆனா வீட்டுக்கு போகும்போதுல எதுக்காக மிஸ் ரோல் நம்பர் 13ன்றத சொன்னா இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பதில் தெரியணும்னு நினைச்ச அவன் நைட் ஆன உடனே யாருமே இல்லாதப்போ ஸ்கூலுக்கு தனியா போறான். போய் லைப்ரரியில ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. ராமுவும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க ஒரு பிளாக் போர்டு இருக்கு. அதுல தானாவே ரோல் நம்பர் 13 அட்ஜோன் மிஸ்ன்னு சொல்லி வருது. இத பார்த்து ராமு ரொம்பவுமே பயப்படுறான். ராமுவுமே காணாம போறான். மறுநாள் ஊர்ல அவனை எல்லாருமே தேடுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டு வாசலையே ராமுக்காக காத்திருக்காங்க. அதோட சேர்ந்து அழுகவும் செய்யறாங்க. ஆனா ராமுவோட அக்கா இன்னும் ராமு உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி ரொம்பவுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோல அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்.